13th question. By using identity, evaluate the following கொடுத்துருக்காங்க. முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக 7 cube minus 10 cube plus 3 cubeன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ இதுதான் நமக்கு ஐடென்டிட்டி. இது ஆக்சுவலி ஆல்ரெடி ப்ரூவன் ஒன் தான். ஸோ இதில் எப்படின்னா a cube plus b cube c cube அதோட வேல்யூ 3abcயாக இருக்கும். அதே இது செப்பரேட்டட் a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ இதை ஆட் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். எப்படின்னா இந்த கொஸ்டினில் 7 கொடுத்துருக்காங்களா, இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். 7 minus 10 plus 3 இதுதானே என்னோட a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ. ஸோ 7 plus 3 10 minus 10 0. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 0 கிடச்சிருச்சா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ a plus b plusனா 0 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 7 க்யூப்பில் அதே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது சிம்பிள் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். இதுக்கு ஈக்குவலானது இது மல்டிப்ளை பண்ணுற வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 into 7 into minus 10 into 3. ஸோ 3 into 7 27. ஸோ 3 ஃபஸ்ட்டு இதே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். 3 into 3 9. ரிமைனிங் என்ன இருக்குது 7 into 10. 9 into 7 63 into 10 630 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 1 plus 1/8 minus 27 divided by 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? 1 cube 1/2 2 cube நமக்கு 8 தான் கிடைக்கும். 27னா minus 3/2 cubeன்னு எழுதலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? கியூபிக் ஃபார்மேட்டில் இருக்கா? இதோட ஐடென்டிட்டி என்ன? a plus b plus c equal to 0. then a cube plus b cube plus c cube equal to 3abc. ஸோ இதைப்படி பார்த்தா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 0 தான் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 1 plus 1/2 minus 3/2. ஸோ 3/2 பேஸ் ஈக்குவலாக இருக்கா? ஸோ 3/2னா இங்கே 1 plus 1/2 இங்கே 3/2 பேஸை நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஈக்குவல் பண்ணும்போது இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 minus 3 minus 3/2ங்கிறது இது கேன்சல் ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3/2 minus 3/2ன்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் இது கேன்சல் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இந்த ஐடென்டிட்டி ட்ரூ தான். ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 into 1 into 1/2 into minus 3/2 கிடைக்கும். ஸோ 3 into 3 3 3 into 1/2 into minus 3/2. ஸோ 3 3/2வா? ஸோ into minus 3/2. 3 into 3 9 minus 9 divided by 4. ஸோ divided by 4. அதுதான் நம்மளோட ஆன்சர். 3abcயோட வேல்யூ minus 9 divided by 4. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நாம் கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? எப்படி கண்டுபிடிச்சோன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணினாவே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதோட ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எழுதணும். இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவன் ஒன். ஸோ டைரெக்டாக நம்ம எழுதினா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.